ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கையிலும் கண்மணியும் எங்கள் கூட தான் வராங்க. கமல் கையிலுக்கும் கண்மணிக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னா சம்மர் கேம்ப் அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் கையிலும் கண்மணியும் ஊருக்கு போக வர அந்த மாதிரி இருந்தனால கிளாஸ் எதுவும் பிளான் பண்ண முடியல. அதனால் திட்டிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் எந்த கிளாஸ்க்கும் போக மாட்டீங்க அப்படின்னு. ஷட்டில் கிளாஸ் போயிட்டு இருந்தீங்க, அதுவுமே சரியாக போகிறதில்ல அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி 2 பேருமே கிளம்பிட்டாங்க எங்கள் கூட. மதிய லஞ்சுக்கு சாதமும் காலிஃப்ளவர் குழம்பும் தான் வச்சேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கடைக்கு கிளம்பிட்டோம். ராஜேஷ் கிச்சனில் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ராகி மாவு வாங்கி டேஸ்ட் பார்த்தவங்க இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கம்பு மாவுமே நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்பை ஊற வச்சு முளை கட்டி அதை வெயிலில் காய வச்சு இப்போ வறுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடுவாங்க. மண்டேலேருந்து ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவும் நம்ம ராஜேஷ் கிச்சனில் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரைடே ஆக்சுவலாக எனக்கு சரியான வேலை, கொரியர் பேக்கிங் வேலை இருந்தது. கன்சல்டன்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப பிஸியாக இருந்தேன். என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. பத்தாவதுக்கு கையிலும் கண்மணியும் கூப்பிட்டு வந்தேன். இவங்க 2 பேர் கூடயும் அமைதியாக இருங்கன்னு வேற சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஈவினிங் 5:45 ஷட்டில் கிளாஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கமல் வர லேட் ஆகும்னு சொன்னனால நான் பிள்ளைங்க கௌதம் கூட கிளம்பிட்டோம். கமல் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. கிளவி உரசாம எடுத்துட்டு போ, பிஞ்சிரும். கொழுப்பு பத்தியா கிளவி. லஞ்ச் பேக் வெயிட்டாக இருக்கான், அதனால் தூக்கி கீழே வச்சு நடந்துகிட்ருக்கா. நடிப்பு ஓவர் நடிப்பு நடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில் போகும்போது முஃபாசா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பவும் இப்போ வந்ததும் அதை போட்டு உட்காந்துருக்காங்க. நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் அதை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நம்ம கடையிலேருந்து வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா சாக்லேட். என்ன சாக்லேட்டு? ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட். எவ்வளோ ஆக்சுவலாக தெரியாது. ஏன் ஃபீஸ்டபிள்ஸ் ஏன் பிடிக்கும்? மிஸ்டர் பீஸ்ட் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும். மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் செய்யறவரா? ஆமா, அவர்தான்ப்பா சாக்லேட் அந்த சாக்லேட் செஞ்சாரு. சாக்லேட்டோட ஓனர் அவரு. மிஸ்டர் பீஸ்ட் யாரு? மிஸ்டர் பீஸ்ட் ஒரு யூடியூபர். நம்ம வீடு கட்டுறோம்ல, அப்ப நம்ம வீடு கொத்தனாரோடதா? நம்ம வீடு கொத்தனாரோடது இல்ல, நம்ம வீடு கொத்தனார ஏன் எழுக்கிற நீ? அவருக்கும் சாக்லேட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ என்ன சொல்லிருக்க? இந்த வீடு நம்ம தான் கட்டுறோம் அப்படின்னு சொன்னேல. நீ தான் அந்த ஃபுல் வீடு கட்டினியா? கொத்தனார் தானே கட்டினாரு. I'm actually speechless. ஓகேவா? சரி, சந்தோஷம். ஓகே, பட் அதுவும் ஜஸ்ட் ஒரு another சாக்லேட், அவ்வளவுதான். நீங்க இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்ல அப்படிங்கறனால நீங்க அதை பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி, இன்னைக்கு ஓகே, ஒரு வாட்டி போய் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கறதுனால நான் போய் வாங்கி கொடுத்தேன். ஓகேவா? நான் அந்த கடைக்கு போறோம். நான் 500 rupees தரேன் உங்க 2 பேத்துக்கும் சேர்த்து. ஓகேவா? அதுக்குள்ள என்ன வருமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. சரியா? எப்படி வாங்குவீங்க? என்ன வாங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும், அந்த பொருளை எடுக்கணும், பின்னாடி ரேட் என்னன்னு பார்க்கணும், நம்ம கிட்ட அந்த காசு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அதிகமா இருந்துச்சுன்னா அதை வச்சிடணும், கம்மியா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு கேஷியர் கவுண்டருக்கு போகணும், காசு கொடுக்கணும், வாங்கணும். இதுதானே ப்ரொசீஜர். ஸோ உன் கையில எவ்வளோ இருக்கு? இப்போ 500. உன் கையில எவ்வளோ இருக்கு? 500. உங்க 2 பேர் கையிலையும் சேர்த்து 500 rupees இருக்கு. ஆளுக்கு 500 கிடையாது, ஒரு 500 தான் இருக்கு உங்க 2 பேத்துக்கும் சேர்த்து. ஸோ 250 rupees each. ஓகே? அல்லது நீங்க 500க்கு வாங்கி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்பா, ஃபீஸ்டபிள்ஸ்ல 5 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியா? வாங்கி சாப்பிட்டு தான் பாத்துறோம் எப்படிதான் இருக்குன்னு. தங்கத்திலயா செய்றாங்க?
இந்த வீடியோ ஆக்சுவலாக சாட்டர்டே எடுத்தது. காலையிலேருந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். எந்திரிச்சது லேட்டு. காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டோம். மதியம் லஞ்சு சமைக்கலை, கடையில் தான் சாப்பிட்டோம். பிள்ளைங்க 2 பேரும் கடைக்கு போகணும், எனக்கு ஃபீஸ்டபிள் சாக்லேட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னால் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்கள் அப்பா கூப்பிட்டு போனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் உட்காந்துக்கிட்டேன். அவங்க அப்பாவை வச்சு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாரு. இவங்க பண்ண லூட்டியெல்லாம் கமல் வீடியோ எடுத்து கொண்டு வந்து காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஆனால் பாப்பா, நான் வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை சொல்கிறதுக்கு நீ எதுக்கு நம்ம வீட்டு கொத்தனார் எனக்கு எதுக்கு உனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு? கொத்தனாரு நான் காசு கொடுக்குறேன், கொத்தனாரு கட்டுறாரு. அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் காசு கொடுக்குறாரு, சாக்லேட் வாங்குறாரு. கரெக்டு தான். சரி, ரைட்டு தான். உனக்கு அறிவு நிரம்பிருச்சு. அப்பப்போ வந்து நீ என் பிள்ளைன்றத நான் மறந்துடுறேன். ஆமா, மதியம் மூளை சாப்பிட்டோம்ல, அதனால கையிலுக்கு மூளை பெருசாயிடுச்சு. கையில் இப்படிலாம் யோசிப்பாளா அப்படின்றதே எனக்கு வீடியோ பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. 500 rupees பார்த்து செலவு பண்ணுங்க. எவ்வளோ அது? 500 போட்டுருக்கோம். 499. ஆமாம், 500 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குறதா? இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? இது எவ்வளோ? அப்போ ஃபீஸ்டபிள் வேணாமா? சரி, ஓகே, வாங்கிட்டு கிளம்பலாமா? 2லாம் கிடையாது. நான் உன் கையில் காசு இருக்குது, நீ வாங்கிக்க. அந்த சாக்லேட் 1 வாங்குறதா இல்லை கீழே இருக்கிற சாக்லேட் 10 வாங்குறதா நீ டிசைட் பண்ணிக்க. வேணாமா? அதுக்கு தானே வந்தீங்க. ஆமாம், சரி. நான் வேணுங்க கொடுக்குறேன். ஆளுக்கு 250 வாங்கிறீங்களா? நீ 200 தான் வச்சுருக்க, அது 500. மீதி 300 எப்படி வாங்குவேன்? நான் கடைக்கு போகலை, கமல் தான் கூட்டிகிட்டு போனாங்க. கமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வீடியோ லென்த்தாக இருந்தது. எனக்கு எதை கட் பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரில. 2 பேரும் ஒரு கட்டத்தில் 500 வச்சுட்டு நீ 250 நான் 250ன்னு 2 பேரும் ஷேரிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட 250 வச்சு நீ என்ன வேணாலும் வாங்கிக்க, என்னோட 250 கூட நான் தனியாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கையில் வாதாட ஆரம்பிச்சிட்டா. என்னப்பா? அவளுக்கு அதிகமாகலாம் இல்லை, அவளுக்கு 250 உனக்கு 250. இங்கே தான் ஃபீஸ்டபிள் வேணும்னு கேட்டீங்க, கூப்பிட்டு வந்தீங்க. ஆமாம் ஆமாம், நானும் அதான் சொன்னேன். 500 rupees நான் தரேன், யூ டிசைட். உங்களுக்கு ஃபீஸ்டபிள் வேணுமா? இன்னொரு 500லாம் கொடுக்க முடியாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஒரு சாக்லேட்டுக்காக அப்படிலாம் நான் செலவழிக்க மாட்டேன். நான் உங்களுக்காக நான் 500 rupees தரேன், ஓகேவா? அவள் அக்காட்ட பேசுங்க, நீ அக்காட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணு. எங்க கூட்டு போற? காசு அவட்ட இருக்கு, போலாமா? அது என்னது? அது எவ்வளோ? அது எவ்வளோ? அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் 500 rupees தான் தருவேன். அதை இப்பயே வாங்கிக்கலாமே. அப்போ ஃபீஸ்டபிள் வேணாமா? ஓகே, பில்லு போடுங்க. பாரு, பில்லு கொடுத்துட்டாங்க பாரு. தேங்க்யூ சொல்லு. கடைக்கு போங்களாட்டியும் மெல்ட்லாம். அப்போ ஃபீஸ்டபிள் வேணாமா? இனிமேல் எப்பவுமே வேணாமா? நெக்ஸ்ட் டைம் வந்தா 500 தருவேல. நெக்ஸ்ட் அதான் இப்பவே 500 தந்தனே. நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தா வாங்கிக்கிறோம். ஓகே, அது இப்போ வேணாமா? அது இப்போ வேணாம். காசோட வேல்யூ தெரியணும். 3 சாக்லேட் ஒரு நிமிஷத்துல காலி ஆயிரும் நண்பனே. பாதி வச்சுக்கலாம், பாதி. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? நம்ம கையில எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியணும். அடுத்து என்ன தெரியணும்? அந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்னன்னு தெரியணும். அடுத்து என்ன தெரியணும்? அந்த ப்ராடக்ட் நமக்கு உண்மையிலே தேவையா தேவையில்லையான்னு தெரியணும். கரெக்டா? இது தெரியாம சும்மா எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லலாமா? தப்பு இல்லையா? அந்த சாக்லேட் எவ்வளவு காசு? 500 rupeesங்கிறது எவ்வளவு பெருசு? பெருசு தானே?
மட்டன் சவுண்ட் விட்டுட்டு இருக்குன்னா அதை எடுத்து வந்து வாங்க வேண்டியதானே. உண்டியல்ல இருக்கு, எங்க அம்மாக்கு தராது, எடுக்க முடியாது. அவ்வளோ நாள் சேர்த்து வச்சு 700 700 வந்திருக்கு. 700 தான் வந்திருக்கு. 700 தான் வந்திருக்கு. அதை போய் ஒரு சாக்லேட் வாங்கி வீணாக்குவியா நீ? ஸோ வாட் இஸ் த லெசன் ஆஃப் த டே? வேல்யூ. அப்படியா? நானே அந்த பேர் வைக்கலையே வேல்யூன்னு, நியூஸ்டியா? ஓகே. இதே 500 ருபீஸுக்கு நம்ம எல்லா பேரும் போய் ஹோட்டலில் ஒரு நேரம் ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிடலாம். கரெக்டாக இப்போ மதியம் சாப்பிட்டமே எவ்வளோ வந்துச்சு? 460 தான் வந்துச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டது, தெரியுமா? அந்த காசுக்கு நம்ம 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். தப்பு தானே அது? சாக்லேட் ட்ரை பண்ணனும். அந்த சாக்லேட் ட்ரை பண்ணனும்னா இப்ப வாங்கி ட்ரை பண்ணிருக்கலாமே. நான் அதான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன், போனை விட பெருசா இருக்கும், போனை விட பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவாச்சு இருந்திருக்கணும். இவ்வளவு இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன வேணாம் சொல்லிருக்க போறேன். சரி, அந்த சாக்லேட் நீ என்ன சாப்பிடல, ஆனா உனக்கு இன்னும் தோணிட்டே இருக்கும்ல, அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும்ல. அதுக்கு பேசாம இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளவுதானா இனிமே வேணான்னு முடிவு பண்ணிக்கலாம்ல. சரி, நீ அது வேணான்னு இன்னைக்கு டிசைட் பண்ணல, அதனால I'll do one thing. நம்ம திருப்பி போலாம், இன்னொரு 500 ரூபாய் தரேன், அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இப்பயே வாங்கி தரேன் நானு. சோ அந்த சாக்லேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துப்பட்டா, அந்த சாக்லேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இன்னொரு வாட்டி அந்த சாக்லேட் பத்தி ஆசை வராது. ஓகே? ஆமா, திரும்ப அந்த சைடு கூட போக மாட்டோம். சரியா? நம்ம இப்பதானே வாங்குறோம், திரும்பி போறோம். அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பாட்ட 500 ரூபாய் காசு இருக்கா? எங்க போனீங்க? என்னது 499 ரூபாயா? என்ன கமல், நீ இப்பெல்லாம் வாங்கி கொடுக்குற ஆள் இல்லையே. சரி டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னது? இதுதான் ஃபீஸ்டபிள்ஸ் நாங்க கேட்டது. மிஸ்டர் பீஸ், உங்களுக்குலாம் கொழுப்பு காசு இருக்க மாட்டாம நாங்க மிஸ்டர் பீஸ் சேனல் பார்த்துட்டு இவ்ளோ சாக்லேட் ஒரு நாளைக்கு தின்னா என்ன ஆகுறது? நாளைக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நான் சாப்பிடுவேன். ஒன்னு 499 ரூபா. ஒண்ணும் இல்ல, இது வந்து 2 500 ரூபாய், அது 1 500 ரூபாய். அது 1 500 ரூபாயா? 1 500 ரூபாய் இல்ல, 499 மால்ட் காம்போ. ஏண்டி, நான் ஒரு மால்ட் காம்போ வித்து உனக்கு ஒத்த சாக்லேட் வாங்கி தரணுமா? ஏய், எவ்வளவு சேட்டை! அந்த மால்ட் காம்போ விக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுறோம். அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அவ்வளவுதான், இதான் லாஸ்ட். இதுக்கு மேல கேட்க மாட்டோம், அந்த பக்கமே போக மாட்டோம். அதனால கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இன்னொருக்க குடிச்சு சாப்பிடு, போட்டோ பண்ண எனக்கு ஒரு தான் பார்க்கலாம். எங்க ரெண்டு பேருக்கும் ஏய், மெதுவா தின்னு. நல்லா இருக்கா? ஐயோ, நல்லாவா இருக்கு? நான் வாங்கி தந்ததுக்கு எனக்கு இது ஏதோ தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருது. இது ஜஸ்ட் நான் சாக்லேட் அவ்வளவுதான். ஆனா ஆர்வமா கேட்டே இருந்தாங்கல்ல 4 நாளா ஃபீஸ்டபிள்னு. இதுக்கு மேல கேட்க மாட்டாங்கல்ல. 10 நாளா கேக்குறாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கேட்க மாட்டாங்கல்ல. அப்பா, எதுக்காக செலவு பண்ணணுமோ அதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, சரியா? நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கவே முடியாது. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ, நல்லா சொகுசாக வளர்க்குறோமோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நானும் கமலும் அடிக்கடி இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி கையிலேயே காசை கொடுத்து உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ப்ராடக்டை எடுத்து பார்த்துட்டு ரேட்டு அதிகமாக இருக்குது, இல்லை வேண்டாம் அப்படின்னு வச்சது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம், பட் குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியணும், அதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.